நாங்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறோம் ரப்பே, இதிலிருந்து எங்களை வெளியாக்கி எங்களுக்கு நல்ல வாழ்ச்சியை வாழ்வதற்கு நீ அருள் செய்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், உலகமெங்கும் வாழும் அனைத்து மக்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை தந்த அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஹிஜ்ரி 1447 ஆண்டில் இருக்கிறோம். முதல் புத்தாண்டுடைய முதல் நாள். எனவே இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தோட செய்தி, ஹிஜ்ரத் நமக்கு தந்த பலன் என்ன, இந்த சமூகத்திற்கு தந்த பலன் என்ன, ஹிஜ்ரத்தினால் இஸ்லாத்திற்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன, இன்றைய இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரத் சொல்லுகிற பாடம் என்ன என்பதை உங்களுக்கு நாம் சுருக்கமாக சொல்ல இருக்கிறோம். ஹிஜ்ரத் என்பது அரபி வார்த்தை. அதற்கு தமிழ் முழுமையா சொல்லணும்னா, தான் பிறந்த இடம், தாம் வசித்திருந்த நாடு, நம்மிடம் உள்ள சொத்து அனைத்தையும் விட்டு எனக்கு இவைகளெல்லாம் வேண்டாம் என்று வெளியே செல்லுவதற்கு ஹிஜ்ரத் என்பது கருப்பொருள். இது சாமானியமாக நமக்கு வெளியாகுவதற்கு மனம் தராது. நாம் வாழ்ந்த பகுதி, நாம் சேர்த்த சொத்து, நாம் கட்டிய வீடு, இவைகளை விட்டுட்டு வெளியே செல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது எவ்வளவு மனவேதனை ஏற்படும். இப்படி அனைத்தையும் விட்டுவிட்டு எனக்கு ஈமான் மட்டும் வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளியாகுவதற்குத்தான் உயர்ந்த ஹிஜ்ரத் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. ஹிஜ்ரத்தினுடைய அடிப்படை தத்துவம் இதுதான். ஹிஜ்ரத்தினால் இந்த சமூகத்திற்கு கிடைத்த நன்மை என்ன என்பதை முதல்ல பார்ப்பதற்கு முன்னால், நபி தோழர்கள், சஹாபாக்கள் இந்த வெறுத்து செல்லுகிற இந்த விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அவர்களை சார்ந்த நபி தோழர்களும் தான் பிறந்த இடம், தான் வசித்த இடத்தை விட்டு அல்லாஹ் சொன்ன காரணத்தினால் வெளியாக சொல்லி இருக்கிற அந்த விஷயத்தில் எப்படி இன்பம் கொண்டார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு சின்ன ஆயத்தை சொல்லி விளக்க சொல்றேன். فَمَنْ يُخْرِجْ مِنْ بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ ثُمَّ يُدْرِكُهُ الْمَوْتُ فَقَدْ وَقَعَ أَجْرُهُ عَلَى اللَّهِ وَكَانَ اللَّهُ غَفُورًا رَحِيمًا. இந்த ஆயத்து இறங்கியதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஜும்தப் என்கிற நபித்தோழர் வயதானவர். நபியும் நபி தோழர்களும் மக்காவிலிருந்து நபிக்கு பின்னாலே அவ்வப்போது சன்னம் சின்னமாக சென்று விட்டார்கள் மதீனாவுக்கு. இந்த ஜுந்தப் என்று சொல்லப்பட்ட நபித்தோழர் மக்காவில் தங்கி இருந்தார். வயது மிக முதிர்ந்த வயிற்சி பெற்றவர், முதிர்ச்சியான வயது பெற்றவர், முதிர்ச்சி வயிற்று பெற்றவர், வயது அடைந்த அந்த சஹாபி திடீரென்று தன் சமூகத்தாரிடம் சொல்லுகிறார், இனி நான் இங்கு இருப்பதற்கு நான் விரும்பவில்லை. எனவே என்னால் நடக்க முடியாது, என்னால் ஒரு 8 வடை எடுத்து வைக்க முடியாது. இருந்தாலும் நான் இங்கு இரவு தங்குவதை கூட இன்று நான் விரும்பவில்லை. என்னை உடனேயே மதீனாவுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று, அதற்காக எல்லா செலவும் தருகிறேன் என்று சொல்லிவிடுகிறார். நான் தங்க முடியாது, இரவு கூட இருக்க முடியாது சொல்றாங்க. அப்ப அங்க உள்ளவங்க குடும்பத்தார் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சந்துக்கு மாதிரி ஒண்ணு செஞ்சுக்கிட்டு ஒரு இது செஞ்சு தூக்கிட்டு போலாம் முடிவு பண்றாங்க.
போற வழியில இப்ப உங்களுக்கு தெரியும், ஆயிஷா பள்ளின்னு இருக்கு மக்கால, 5 கிலோமீட்டர். உம்ராக்கு போறவங்களுக்கு தெரியும், அங்க போய் தான் எஹ்ராம் அணிந்து உம்ராக்கு போவாங்க. அந்த இடத்திற்கு தன்னையும் என்று சொல்லுவாங்க. இந்த ஜுந்தப் அவங்களை தூக்கிட்டு மதீனாவுக்கு போகணும்னு சொல்லி ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த நபித்தோட தூக்கிட்டு போறாங்க. அந்த இடத்திலே வஃபாத்தாகி விடுகிறார். இப்ப மக்காவில் இருக்கிறவங்களுக்கு, காபிர்களுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த முடியாம கிடந்த இவர் மக்காவில் மதீனாவுக்கு போகல, அதுக்குள்ளே உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. மதீனாவில் இருக்க நபித்தோழர்களுக்கு வேதனை. இவ்வளவு ஆசைப்பட்டார். ஹிஜ்ரத்துங்கிற அந்த தன்மையை செயல் நாம் செய்யணும், அந்த நன்மை பெறணும்னு ஆசைப்பட்டார். மக்கால் இருந்து மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேதனை. நாம் பெற்ற இந்த சுகத்தை ஹிஜ்ரத்தின் மூலமாக இந்த தோழரும் பெற்றிருக்க வேண்டும் என்று அவங்களுக்கு கவலை. மக்காவில் இருக்கிற இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு இன்பம், மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் ஆயத்து இறங்குது. அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதர், எந்த மனிதர் இறைவன் சொன்ன சொல்லுக்காக, இறை ரசூல் சொன்னதற்காக வேண்டி யார் தன் வீட்டை விட்டு வெளியாகிறாரோ, வெளியான பிறகு சும்மா எதிர்க்குகள் மௌத் பக்கத்து வக்கா அலை அஜ்ரு பக்கத்து வக்கா அஜ்ருகு அலல்லா, வீட்டை விட்டு வெளியான பிறகு மௌத் அவரை பிடித்து விட்டது. அவருக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபக்கத் வக்கஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு இந்த மனிதர் மீது, இந்த அடியார் மீது கடமையாகிவிட்டது. ஹிஜ்ரத்துக்கு சென்றால் என்ன நன்மை கிடைக்குமோ அனைத்தும் அவருக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா கஃபூர் ரஹீம், மன்னிப்பவன் கிருபையாளன் என்று அந்த வசனத்தை முடிக்கிறான். நபித்தோழர்களுக்கு ஹிஜ்ரத் என்ற அந்த செயலை செய்வதற்கு முன் வந்தார்கள். மனம் விரும்பி செய்தார்கள். எனக்கு இந்த வாழ்ந்த பகுதி தேவையில்லை, எனக்கு ஈமான் மட்டும் வேண்டும், நபியை மட்டும் பார்த்து கொண்டிருக்கணும், நபி இல்லாத ஊரு, நபி இல்லாத அந்த இடம் எனக்கு இன்பம் அளிக்காது என்ற விஷயத்தில் நபி தோழர்கள் ஹிஜ்ரத்தை தனக்கு விருப்பப்பட்டு இறைவனுக்காக மட்டும் செய்து காட்டினார்கள். தெரிகிறது, வரலாறு சொல்லி காட்டுறது. ஆக ஹிஜ்ரத்தை நபி தோழர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திய விஷயத்தை இன்னொரு சஹாபி நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அந்த நபி தோழர் ஹிஜ்ரத்துக்கு போற நேரத்துல மக்கா வாசிகள் பிடிச்சிடுறாங்க. அவர் சொல்லாரு, நான் மக்கா விட்டு மதீனாவுக்கு போறேன், என்னுடைய ஆற்றல் யுத்தத்தில் நான் செய்கிற அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், என் கூட்டில் அம்பு இருக்கிறது, அனைத்தும் தீர்ந்த பிறகு என்னை நீங்கள் பக்கத்தில் நெருங்க முடியும். எனவே நான் ஒன்ன சொல்ற கேட்டுக்கிறேங்க, உங்களுக்கு என்ற சொத்து வேணுமா? நான் எங்கெங்க வைத்திருக்க அனைத்தும் சொல்லி விடுகிறேன். என்னை இந்த மக்காவிலிருந்து நான் பிறந்த, நான் வாழ்ந்த வீட்டை இடத்தை விட்டு விட்டுருங்க, என்ன என் சொத்து அனைத்தும் உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்லிட்டு, அது பிரகாரம் அந்த நபித்தோழர் விரும்பிய பிரகாரம் அவங்களிடத்தில் எந்த சண்டையும் போடாமல் தான் வைத்திருக்கிற சொத்துக்கள் எங்கெங்கு இருக்கிறது என்பதை எல்லாம் எண்ணம் காட்டி அத்தனையும் கொடுத்து விட்டு மதீனாவுக்கு விடுத்த வேட்டியோடு சென்றிருக்கிறார். இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல புகழ்ந்து சொல்லி இருக்கிறார். இது ஒரு வியாபாரம் என்று அந்த நபித்தோழர் அல்லாஹ் புகழ்ந்து சொல்லி காட்டியிருக்கேன். இப்படி நபித்தோழர்கள், நபி இல்லாத இடத்தில் நாம் இருக்கக்கூடாது, நபி இருக்கிற இடத்தில் நாம் இருக்கணும். ஹிஜ்ரத் என்பது உயர்ந்த ஒரு செயல் என்று நான் சஹாபாக்கள் அந்த கருத்தை விளங்கியதால் நபியோடு சென்று தான் இருந்த வீட்டு, இருந்த தேசம், இருந்த நாடு, இருந்த இடம் அனைத்தை விட்டுட்டு நபியோடு இருப்பதற்கு ஆசைப்பட்டாங்க என்பதையெல்லாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இன்றைய காலத்தில்
இப்ப நமக்கு என்னன்னா சொர்க்கம் வச்சு வருத்தப்பட வேண்டாம். புத்தாண்டுன்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரும்? ஜனவரி ஞாபகம் வரும். இதுவரைக்கும் ஜனவரி இருந்துச்சுன்னா நம் இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய சிறார்கள், இஸ்லாமிய வீடுகள் எப்படி இருக்கும்? புத்தாடை அணிந்து ருசிமிக்க உணவை தயார் செய்து மகிழ்ச்சியா இருப்பதை பார்க்கிறோம். ஆனா இஸ்லாமிய புத்தாண்டு எப்போ என்று கேட்டால் தெரியாது. நான் புதுசு உடுத்தணும், சமைச்சு சாப்பிடணுங்கிறது சொல்லல. புத்தாண்டு, இஸ்லாமிய புத்தாண்டு எது, எந்த மாதம் என்று நமக்கு முழுமையாக இஸ்லாமிய இன்றைய காலத்து தெரியவே தெரியாது. இது என்ன மாசம் கேட்டா கூட அதிகமான பெண்களுக்கு தெரியாது, ஆண்களுக்கும் தெரியாது. இஸ்லாத்தினுடைய முதல் வருஷம் மாதம் எது என்று கேட்டா கூட முழுமையாக தெரியாது. 12 மாசத்தையும் சொல்ல முடியுமான்னு கேட்டா தெரியாது. இதே இந்த 12 மாசத்தை ஆங்கில மாசத்தை கேட்டா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. தமிழ் மாசத்தை கேட்டா விறுவிறுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் நமக்கென்று அல்லாஹ் நமக்கு நிர்ணயம் செய்திருக்கிற, நபி அவர்கள் பிறையை முன்வைத்து செயல்படுத்த சொல்லி இருக்கிறார். இந்த 12 மாதங்களையும் வரிசைகரமாக சொல்ல முடியுமா என்று சொன்னால் முழுமையாக தெரியாதுன்னு சொல்லலாம். அதிலும் இந்த மாதம் என்பது ஒரு புண்ணியமான மாதம், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு மாதம். ஆண்டினுடைய முதல் மாதம், அதற்கு பெயர் முஹர்ரம் என்று சொல்லப்படும். ஹதீஸ்ல வருது, அஃதலுல் சியாமி பஅத ஷஹர் ரமலான். ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு நஃபிலான நோன்பு வைப்பதற்கு எது சிறந்த மாதம் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது ஷஹருல்லா முஹர்ரம் என்று சொல்லி இருக்கிறாங்க. மற்ற மாதங்களுக்கு நபி சொன்னது கிடையாது. ரமலான் அல்லாஹ்வுடைய மாதம் சொல்லல, ஷவ்வால் இறைவனுடைய மாதம் சொல்லல. ஆனா இந்த முஹர்ரம் மட்டும் அல்லாஹ்வின் தூதர்கள் ஷஹருல்லாஹி முஹர்ரம். இது முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்கிற செய்தி ஹதீஸ். ஒரு நபித்தோழர் கேட்ட கேள்விக்கு சொல்றாங்க, இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நபி சொன்ன வார்த்தை, உபரியான நோன்பு வைப்பதற்கு, அமல் செய்வதற்கு, நோன்பு இருப்பதற்கு ரமலானுக்கு அடுத்த அதுக்கு தன்மை சிறப்பெறுகிற ஒரு மாதம் உலகில் உண்டு என்று சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு அது சிறப்பான மாதம் என்று சொன்னால் அது ஷஹருல்லா முஹர்ரம். அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் மாதம் மட்டுமே. ஏனைய மாதத்தை விட ரமலானுக்கு பிறகு நஃபிலா நோன்பு வைப்பதற்கு சிறந்த மாதம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது ஷஹருல்லா முஹர்ரம் என்று நபி சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இதுல ஆஷூரா வருது, அது சுன்னத்து. நபி சொன்னாங்க, செய்தாங்க. எனவே நஃபில் என்பது இன்னைக்கு வைக்கலாம், நாளைக்கு வைக்கலாம். இந்த மாதம் பூரா 10, 8, 5 இப்படி தொடர்ச்சியாக இந்த நாட்களில் நோன்பு இருப்பது, நஃபில் நோன்பு இருப்பது மிக மிக ஏற்றத்துக்குரியது என்று சொல்லி காட்டியிருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட சிறப்பான இந்த மாதத்தை அடைந்திருக்கிறோம். ஹிஜ்ரி 1447 தொடக்கத்தில் இருக்கிறோம். அது துவா செஞ்சோம். நீங்க துவா செய்கிற சொல்ல எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, எப்பொழுதுமே முதல் பிறை பார்த்துட்டான்னா, முதல் பிறை கண்டாங்கன்னா இப்படி துவா செய்வாங்களாம், அப்பே ரஹ்மானே, எங்களுக்கு இந்த முதல் மாதத்தில் இருக்கிற நாட்கள் இருந்து இந்த மாதம் பூரா எங்களுக்கு அம்னை, சலாமத்தை, ஆரோக்கியத்தை, நலனை தான் என்று துவா செஞ்சிருக்கிறாங்க. கொடுப்பது அல்லாஹ். இந்த மாதம், இந்த வருடம் நமக்கு சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி புத்தாடை உடுத்தி ருசிமிக்க உணவை உண்பது மட்டும் சிறப்பல்ல. மாதத்தின் தொடக்கத்தில் காலையில் எழுந்தவரை ஃபஜர் தொழுத பிறகு ரப்பிடத்தில் கேட்டிருக்கணும். எப்படின்னா, ரப்பே, இந்த வருடத்தின் முதல் மாதத்தினுடைய முதல் நாளை ஃபஜரை தொழுதிருக்கிறேன். இந்த ஆண்டு கடைசி வரையிலும், அடுத்த ஆண்டுடைய தொடக்கம் வரையிலும் உடல் இன்பத்தோடு ராகத்தோடு அமைதியாக நிம்மதியாக வாழ்வதற்கு, நோயில் வாழ்வதற்கு நீ அருள் செய் என்று பிரார்த்தித்திருக்கணும். இது மார்க்க நமக்கு அனுமதி தருகிறது. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். சரி, ஹை, அல்லாஹ் போதுமானவன். இப்ப நம்ம சொல்றது, இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக சமூகத்து கிடைத்த நன்மை என்னன்னு சொன்னா 3 வகையான நன்மைகள் சொல்லி காட்டுறோம். ஒன்று, ஹிஜ்ரத்தின் மூலமாக சமூகத்து கிடைத்தது ஈமான் பலம் புரிந்ததாக இருந்தது. இறை நம்பிக்கை மிக வலுவாக இருந்தது. மக்காவில் வாழுகிற பொழுது இஸ்லாமியர்களுக்கு கவலை,
கஷ்டம், சிரமம், ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு நிறைய சிரமங்கள் இருந்தது. தொழுக முடியவில்லை, ஹரமுக்கு செல்ல முடியவில்லை, அடி உதை மிதித்து அனைத்தும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். எப்பொழுதும் மக்காய் விட்டு மதீனாவுக்கு சென்றார்களோ அதற்கு பிறகுதான் ஈமான் பலம் பெற்று ஈமானோடு வாழ்வதற்கு வழிவகை கொடுத்தது இந்த ஹிஜ்ரத்து தான் இஸ்லாமியர்களுக்கு. அதற்கு பிறகு இந்த ஹிஜ்ரத்தினால் கிடைத்த சமூகத்துக்கு கிடைத்தது. உலகமெங்கும் இஸ்லாம் மிக மிக வேகமாக பரவி சென்றது. மக்காவில் இருக்கும்போது எங்கேயும் போக முடியல. நபி தாயிப்புக்கு போனாங்க, அவங்களை கல்லால் அடிச்சாங்க. சஹாபாக்கள் யார்கிட்ட சொல்ல முடியல, தௌஹீத் செய்ய முடியல, கலிமாவை ஏகத்தை சொல்ல முடியல, அடி உதை. மதீனாவுக்கு போன பிறகுதான் வேகமாக இஸ்லாம் பரவியது. எந்த அளவுக்கு உலகத்தில் வல்லரசாக இருந்த கைஸ் போன்ற நாடுகள் எல்லாம், ரோமர் ஆட்சிகள் எல்லாம் இஸ்லாமை கையிலே மாட்டியது, கிடைத்தது, ஹிபத்தா கிடைத்தது என்பதை வரலாறு சொல்லுகிறது. உமரோட ஆட்சி காலத்தில் தான் வேக வேகமாக இஸ்லாம் பரவி சென்றது. சஹாபாக்களுடைய செயல்பாடு, நபியுடைய வாழ்க்கைக்கு பிறகு சஹாபாக்கள் சுன்னத்தான வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தி மக்கள் அவர்களை கவர்ந்ததினால், இஸ்லாமியர்களுடைய அந்த செயல்பாடை மக்கள் பார்த்து பார்த்து ரசித்ததினால் இஸ்லாத்தில் மிக மிக வேகமாக நுழைந்து கொண்டார்கள். ஒரு செய்தியை சொல்றேன். இப்ப இருக்கிற ஜெருசலம் இஸ்லாத்துக்கு கிடைச்சி விட்டது, வெற்றி கிடைச்சிச்சு. ஜெருசலம் வெற்றி கிடைச்சிச்சு இரண்டாவது கலீஃபா உமர் ஆட்சி காலத்துல. அப்ப அங்க சொன்ன சஹாபி சொல்றார், யுத்தத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அந்த சஹாபி சொல்கிறார், கலீஃபா அவர்களே நீங்க வரணும், உங்கள்கிட்ட சாவி கொடுப்பாங்களாம், ஜெருசலத்தினுடைய சாவி கொடுப்பாங்கன்னு சொன்ன உடனே கலீஃபா அவர்கள் ஒட்டகத்தில் மேலே ஏறி போறாங்க. ரொம்ப தூரம், பயண தூரம். அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அற்புதமான ஆட்சி காலம், சுப்ஹானல்லாஹ். அப்ப சொல்றாங்க, தன்னுடைய பணியாட்டு வேலையாட்டு சொல்றாரு, நான் மட்டும் ஒட்டகத்திலிருந்து அங்க போக கூடாதுப்பா, நம்ம தூரம் அது, நீனும் மனுஷன் தானே, கொஞ்சம் தூரம் நான் அமர்ந்து கொள்ளுகிறேன், நீ கீழே ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போ, சில மைல் தூரம் நடந்து சென்ற பிறகு நீ அமர்ந்து கொள், நான் ஒட்டக கையில பிடிச்சிட்டு போறோம்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பணியால் ஏத்துக்கல. என்ன இது முறை? இல்ல இல்ல இதுதான் முறைன்னு சொல்லி இப்படியே மாறி மாறி ஹலீஃபா அவர்களும் போவாங்க. ஒட்டகத்துல கொஞ்சம் தூரம் போனப்ப இறங்கிடுவாங்க, அந்த வேலையாலும் மேலே உட்கார்ந்து கொள்வாங்க. இப்படி போய் போய் சேர்ந்த கடைசியா ஜெருசலத்துடைய எல்கை போன உடனே ஹலீஃபா கீழே நிற்கிற கயத்தை பிடிச்சி நிற்கிறாரு, மேல வேலையால் உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்கைக்கு வந்தாச்சு. அவர் எவ்வளவோ சொல்லார். ஹலீஃபா அவர்கள் இல்ல, நான் இறங்கினேன் என்ன நல்லா கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே வந்தவர்கள்லாம் கூட்டம் கூட்டமா ஹலீஃபாவை யாருன்னு பார்க்கணும்ல, சாவி ஒப்படைக்கணும்ல. அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க தான் ஹலீஃபான், இவங்க தான் ஹலீஃபான்னு சொல்றாங்க. மேல இருக்கிற பார்க்கல. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சா யூதர்கள்ட்ட. அப்போ எப்படி கண்டுபிடிச்சது? எங்க தௌராத்துடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சில காலங்கள் கழித்து இந்த இடத்தை ஜெருசலத்தை ஒரு மனிதர் சாவியை வாங்கி கொள்வார், இன்னென்ன அடையாளம் இருக்கும்னு சொல்லி காட்டிடலாம். ஓட்டை இருக்கிறது, வேட்டியில சிப்பாவில் அழுக்கு படிந்து இருக்கிறது. இப்படிப்பட்டவர் தான் சில காலங்கள் கழித்து இந்த ஜெருசலத்தை அவர் கைப்பற்றுவார், இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவார் என்று சொல்லி அடையாளம் சொல்லப்பட்டது. தெரிந்து கொண்டும் அவர் அல்ல, ஒட்டகத்து மேல் இருக்கிறவர் ஹலீஃபா இல்ல, ஏதோ கயிற்றை பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த சாதாரண தோற்றத்தில் இருக்கிறதான ஹலீஃபா என்று புரிந்து கொண்டோம் என்று மக்கள் சொன்னார்களாம். அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் இருக்கிறவர்களுடைய செயல்பாடு அல்லாஹ்வுக்காக வேண்டிய, இறைவனுக்காக வேண்டிய, என் இறைவன் தான் என்னை கேட்பான், ஆடை எனக்கு பெருசல்ல, நான் உடுத்திருக்கிற ஆடை எனக்கு பெருமை அல்ல, என் உள்ளத்திற்கிற ஈமான் தான் மிக மிக உயர்ந்தது என்று சாதாரண பணியாளை போன்று செயல்படுத்தி காட்டிய காரணத்தினால் இஸ்லாம் வேகம் வளர்ந்தது பார்க்க முடிகிறது. இது நமக்கு இஸ்லாத்தில் கிடைத்த ஒரு வெற்றி. அடுத்து இன்றைய இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரத் என்ன சொல்லுகிறது? ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்றேன். நசையில் வருகிற ஹதீஸ் எப்படின்னா, ரசூல் கால ரஜுல் யா ரசூலல்லாஹ் ஐயுல் ஹிஜ்ரி அஃதலு, ஹிஜ்ரிலே மிக ஹிஜ்ராவிலே எது சிறந்தது என்று கேட்கிற பொழுது கால அந்த ஹுஜூர
மா கரிக ரப்புக்க கமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உன் ரப்பு எதை வெறுக்கிறானோ அதை வெறுத்து விடு. அதுதான் இன்றைய இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரத்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ரப்புக்கு எது பிடிக்காதோ, என் பேச்சு இந்த பேச்சா வார்த்தை இறைவனுக்கு பிடிக்காம பேசாத. இதை நான் உட்கொண்டால், இதை குடித்தால், இதை அருந்தினால் என் ரப்புக்கு பிடிக்காதா, வெறுத்துரு. இந்த பார்வை என் ரப்புக்கு பிடிக்காது, அது பிடிக்காது, எனவே அந்த பார்வையை பார்க்காது. இதுதான் இந்த இஸ்லாமியர்களுக்கு நபி சொன்ன வார்த்தை. ஹிஜ்ரா என்பது உங்களுக்கு சொல்லுகிற இந்த பிரிந்திருப்பது, நப்சை விடுவது ஹிஜ்ரா என்பது. இந்த காலத்தில் வீடு விட்டு ஊர் போக வேண்டிய இல்லை. உன் இதயத்தில் கிடக்கிற அனைத்தும் சிக்கலையும் ஷைத்தானிய சிந்தனை விட்டு விட்டு இறைவனுக்காக வேண்டியே உன் பேச்சு அமையட்டும், இறைவனுக்காக வேண்டி உன் பார்வை அமையட்டும், இறைவனுக்காக வேண்டி ஒரு சிந்தனை அமையட்டும். இப்படி அனைத்து சிந்தனையோடு வாழ்வதுதான் ஒரு ஹிஜ்ரத் என்று சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஹிஜ்ரத்தாக நம்ம ஹிஜ்ரத் அமையணும், அமைந்திருக்கலாம் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இப்படி எல்லாம் ஹிஜ்ரத் நமக்கு சொல்லுகிற பாடம். ஹிஜ்ரத்தா ஏற்பட்ட இன்னொரு நன்மை என்னன்னா, முதல் ஹிஜ்ரத் நபி சொன்ன உத்தரவுன்னு அபுசுபியான், அதாவது சிரியாவுக்கு விட்டு மக்காவில இருந்து முதல்ல நபி அவர்கள் யமன் தேசத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க, நபி தோழர் அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி போற நேரத்துல அங்க நடக்கிற விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் அங்க உயர்ந்த செயல்ல இருக்கிறாங்க. அப்ப அங்கவே சஹாபாக்கள், குறைஞ்ச சஹாபாக்கள் நாம பாதுகாப்பா இருப்பதற்காக வேண்டி போறாங்க. போன இடத்துல அங்கேயும் இந்த மக்காவாசிகள் விடல, அவர்களை அங்கிருந்து நினைக்கிறாங்க. அப்பொழுதுதான் அதாவது ஜாபிர் அபி தாலிப் அவங்க என்ன செய்றாங்கன்னா, மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க. இந்த சூரத்தில் மரியமுடைய ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. ஓத அந்த கிறிஸ்து சம்பந்தப்பட்ட ஈசாயை பற்றி வருகிற வரலாறை படித்து காட்ட மன்னர் அழுகிறார். அழுத பிறகு சொல்லுகிறார், இனி இவர்களுக்கு பாதுகாப்பு நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த மன்னரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. ஹிஜ்ரத்தினால ஏற்பட்ட நன்மைகள் இதுவும் ஒன்று. இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில வெறுத்து போனாலும், வெறுத்து சென்றாலும், அவர் செய்த பெரிய தியாகத்தின் மூலமாகத்தான் இஸ்லாம் உலகமெங்கும் பரவி இருக்கிறது. நம் கிராமத்தில் இன்று நம் பள்ளியில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு முக்கிய காரணம் சஹாபாக்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்றது ஒரு காரணம் என்பதை பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஹிஜ்ரா நமக்கு வந்திருக்கிறது. இந்த துவக்க நாளிலேயே, அது குறிப்பா இறைவன் கிருபையினால் சிறப்பாக ஜும்மாவுடைய நாளாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த முதல் நாள், முதல் பிறையே, முதல் துவக்க நாளே ஜும்மாவுடைய நாளாக இருப்பதை, இன்னும் அதற்கு சிறப்புகள் மேலும் இருப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாளை பெற்றிருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதத்திலிருந்து கடைசி வரை ரப்பே ரஹ்மானே, நான் தொழுகை நம்மளை தொழுகாமல் விட மாட்டேன், அனைத்தும் தொழுகுவேன் என்ற எண்ணத்தை நீங்கள் ஒரு உறுதி பிரமாணம் செஞ்சு கொள்ளுங்கள். இந்த ஆண்டிலிருந்து நான் கடைசி நாளின் வரை வரையிலும் நான் இறைவனுக்காக நான் வாழுகிற பக்குவத்தை பெற்றுக்கொள்ள சொல்லுங்க. அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிற ஒரு சூழல் என்னன்னா, கடைசி மாசமும் இறைவனுக்காக தியாகத்தை காட்டுகிற துல்ஹஜ் மாசமும் இருக்கிறது. முதல் மாசம் முஹர்ரம் மாசமும் இறைவனுக்காக வாழ்ந்து தியாகம் பண்ண வாழ்க்கையும் இருக்கிறது. இரண்டு வாழ்க்கையும், இரண்டு மாதங்களுடைய கடைசி நாட்களும் முதல் நாட்களும் நமக்கு சொல்லுகிற பாடம் இந்த ஹிஜ்ரத் என்பது இறைவனுக்காக தன்னை மனிதன் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை தாம் எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த பணியை, நற்பண்புகளை நம்மிடந்து உருவாகி இந்த ஹிஜ்ரத் நமக்கு தருகிற பாடத்தை உள்வாங்கி கொண்டு செயல்படுத்துகிற உன்னதமான மனிதனாக, ஈமான் உயர்ந்திருக்கிற மனிதனாக உலகத்தை வாழ்ந்து உலகத்தை விட்டு பிரிந்து செல்வோம். படைத்த ரப்பே, எல்லா மக்களும் எல்லா நாட்களிலும் இந்த ஆண்டிலிருந்து துவக்கத்திலிருந்து எல்லா இன்னல்களும் அகன்று, சிரமங்கள் அகன்று, நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அருள் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். Okay.